வருக தூய ஆவியே, வருக எந்தன் நெஞ்சிலே, தருக வானின் வரங்களை, தவறும் தீமை விலகவே, வருக தூய ஆவியே, வருக எந்தன் நெஞ்சிலே, அகத்தின் ஒளியை ஏற்றவே, அன்பு கனலை மூட்டவே, அகத்தின் ஒளியை ஏற்றவே, அன்பு கனலை மூட்டவே, அறமும் ஒழுங்கும் மாங்கவே, அன்பும் அருளும் மல்கவே, வருக தூய ஆவியே, வருக எந்தன் நெஞ்சிலே. Good evening. How are you? Welcome back to my YouTube channel Rise and Shine Nirmala. ஓகேங்க, இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் பேசப்போகும் பகுதி, சொல்லப்போகும் பகுதி Holy Bible, New Testament, the Gospel according to Saint John, chapter 18, and the verses 1 the verses first onwards. ஓகேங்களா, இப்போது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆண்டவராகிய இயேசுக்கு அதாவது பாஸ்கா பெருவிழா துவங்கவிருந்தது. அப்பொழுது இயேசுவுக்கு புரிந்திருந்தது, தாம் இவ்வுலகை விட்டு தந்தியிடும் போகும் அந்த நேரம் வந்து விட்டது என்பதை அவர் முழுவதுமாக நன்றாக அறிந்திருந்தார். ஸோ just before the feast of Passover, Jesus knew very well that he had to depart out of this world to the Father. So having loved his own, those who lived in this world, he loved them till the end. இவ்வுலகில் வாழ்ந்த தமக்குரியோரை அன்பு செய்த அவர் கடைசி வரைக்கும் அவர் அன்பு செய்தார். அதாவது இவ்வுலகில் வாழ்ந்த தமக்குரியோரை அன்பு செய்த அவர் தொடர்ந்து கடைசி வரை அன்பு செய்தார். எப்படின்னா, அதாவது சிலுவை மரணத்தின் வரை அவர் அன்பு செய்தார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் அவருடைய அன்பு, இந்த கம்பேஷன், அவருடைய லவ் இது எல்லையற்றது, அதோடு முடிகிறது கிடையாது. அதனால தான் அவர் தம் விண்ணகத்துக்கு செல்ல உயிர்த்த பிறகு விண்ணகத்திற்கு செல்லும் முன்பு அவர் அப்போஸ்தலரோடு என்ன சொல்கிறார்? உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன். அப்புறம் விண்ணகத்தில் சென்று தூய ஆவியானவர் அனுப்புகிறார். நம்மோடு கூட அவருடைய பிரசன்னம், அவருடைய வழித்தல் நம்மோடு இருக்கிறது. அப்படின்னா அவர் அந்த அன்பை எல்லையற்றது, அது ஒரு எல்லையே கிடையாது, அது தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒரு அன்பு, எல்லையில்லாத முடிவில்லாத அன்பு. அதனால தான் முடிவில்லாத அன்பினால் உண்மை அன்பு செய்தேன்னு சொல்கிறார் ஆண்டவர், இல்லைங்களா? இப்போது ஆண்டவராக இயேசு அந்த ராவ் உணவின் போது ஜீசஸ் அந்த டிசைபிள்ஸ் வேர் அட் த சப்பர். அப்போ அந்த ராவ் உணவின் போது அந்த மேசையில் அமர்ந்திருக்கிறார்கள். தென் ஏற்கனவே அலகை சீமோன் ஸ்காரியோத்துடைய மகனான யூதாஸின் உள்ளத்தில் இயேசுவை காற்றிக் கொடுக்கும் எண்ணத்தை விதித்திருந்தான். அதாவது
the devil already had put the thought of betraying Jesus in the heart of Judas, the son of the Simon Iscariot. அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருந்தது, ஜீசஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, that he came from the Father, then now is the high time he has to go back to the Father. அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருது. So what he did actually, he rose from the table வித்து எந்திரிச்சு he took off the outer garment, தன்னுடைய மேலுடைய கழட்டி வைத்து விட்டு, he took a towel and tied around his waist, அப்போ இடுப்பை சுற்றி கட்டிக்கிறார். then he took a basin and pour water, ஒரு குவளை நிறைய நீரை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த சீடர்களின் பக்கத்தில் போய் he started washing the feet of the disciples. அந்த 12 பேருடைய காலடிகளை அவர் என்ன பண்ணுறாரு, நீர் ஊற்றி கழுவுறார். he started washing the disciples' feet and drying them with the towel around his waist. அந்த இடுப்பில் கட்டியிருந்த துண்டின் மூலமாக அவர் துடைக்கவும் செய்கிறார். ஸோ அப்படியெல்லாம் முடிச்சுட்டு தென் he came to Simon Peter. அப்படின்னா பேதுருக்கிட்ட வராரு. வந்துட்டு வரும்போது பேதுரு என்ன கேட்குறாரு, ராயப்பர் என்ன கேட்குறானுங்க, லார்ட் ஆர் யூ கோயிங் டு வாஷ் மை ஃபீட்? பட் நான் ட்ராவல் டைம் யூ வில் நாட் வாஷ் மை ஃபீட் அப்படிங்கிற, என்னுடைய காலடி நீங்கள் கழுவ முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஹவு ஜீசஸ் ரெஸ்பாண்டட் டு ஹிம், வாட் ஹி ஆன்சர்ட் டு அந்த சைமன் பீட்டர். அவர்கிட்ட என்ன சொல்கிறாருனாக்கா, நான் உனது காலடிகளை கழுவாவிடில் உனக்கு என்னிடம் பங்கு இல்லைங்கிறாரு. இஃப் ஐ டோன்ட் வாஷ் யுவர் ஃபீட் யூ டோன்ட் ஹாவ் ஷேர் வித் மீ, யூ வில் நாட் ஹாவ் ஷேர் வித் மீங்கிறாரு. அது என்ன சொல்கிறாரு, அது என்ன ஷேருன்னு பார்த்தாக்கா, அவருடைய மீட்பிலும் அவருக்கு பங்கு இல்லைங்கிறாரு. அப்படின்னா அவர் தரும் அந்த மீட்பிலும் பங்கு இல்லை, அவருடைய தோழமையிலும் பங்கு இல்லை, அந்த கிங்டம் அந்த அரசிலையும் பங்கு இல்லைன்னு சொல்கிறார். தட் மீன் அவருடைய டிசைப்பிளே அவருடைய சீடரே இல்லைங்கிறார் சொல்கிறாரு ஜீசஸ். அப்போன்னா அப்போ சீமோன் பேதுரு என்ன பண்ணுறாரு, அப்போ உதகிறே நீர் என்னுடைய கால்களை மட்டும் கழுவுனா பத்தாது, ஸோ யூ பெட்டர் வாஷ் மை ஹேண்ட்ஸ் அண்ட் த ஹெட்டுங்கிற சொல்கிறாரு. அப்படின்னா என்னுடைய கைகளையும் என் தலையும் கூட கழுவுங்கள்ன்றாரு. அப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குளித்து விட்டால் தூய்மையாக இருக்கிறான், அதனால் காலடிகளை மட்டும் கழுவுனா போதும் அப்படிங்கிறாரு. So after finishing he had finished washing the disciples' feet, ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, எகெயின் அவர் அவருடைய டேபிளுக்கு போய் அவருடைய சீட்டில் உட்கார்றாரு. உட்காந்துட்டு அவங்கக்கிட்ட டிசைப்பிளை பார்த்து அந்த சீடர்களை பார்த்து என்னன்னு கேட்குறாருன்னா, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் டன் டு யூ நவ்? உங்களுக்கு நான் இப்பொழுது செய்ததை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்குறா. ஐ ஹவ் வாஷ்ட் யுவர் ஃபீட், ஐ ஹவ் வாஷ்ட் யுவர் ஃபீட். தட் மீன் ஐ ஹவ் செட் அன் எக்ஸாம்பிள். ஸோ இன் ஃப்யூச்சர் யூ ஹாவ் டு டூ தி சேம் திங் அப்படின்னா யூ ஹாவ் டு வாஷ் யுவர் அதர்ஸ் ஃபீட் ஒன் அனதர். யூ ஹாவ் டு வாஷ் யுவர் ஃபீட் ஒன் அனதர். நீங்கள் ஒருவருடைய காலடிகளை நீங்கள் கழுவ வேண்டும் சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் போயிட்டு தண்ணியை எடுத்து நீங்கள் மற்றவங்களுடைய காலெலாம் கழுவணுன்னு அந்த மீனிங்கில் இஸ் சிம்பலைசிங் வாட் ஆக்சுவலி யூ ஹாவ் டு சர்வ் ஈச் அதர் இந்த அர்த்தம் இது. அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒருவரை ஒருவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு பணி செய்ய வேண்டும். யூ ஹாவ் டு சர்வ். அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் என்னை பார்த்து யூஆர் காலிங் மீ ஆஸ் வாட் த லார்ட் அண்ட் த டீச்சர். எஸ்,
நான் போதகரும் ஆண்டவரும் தான், நீங்கள் சொல்வது சரிதான். ஸோ if I then, the teacher and the Lord, or the Lord and the teacher have done this thing, that means washing your feet, then in future you have to do the same thing to others அப்படிங்கிறாரு. இப்போ ஆண்டவரும் போதகருமான நானே இதை செய்தேன் என்றால், you have to what? Do the same thing to others, to one another அப்படிங்கிற சொல். நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் நான் செஞ்ச மாதிரியே செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அப்படின்னா இப்போது ஜீசஸ் பாருங்கள், இவர் கடவுளாயும் இருந்தார், மனிதனாயும் இருந்தார். அவர் அரச குல வாழ்க்கையை தேர்ந்து கொள்ளவில்லை. ஒரு சாதாரண மனிதனாக ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து மக்களோடு மக்களாக வாழ்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, மனுமகனுக்கு தலை சாய்க்கவும் இடமில்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாருங்களா. அப்போ அவருக்குன்னு எதையுமே வச்சுக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வெளியே வராரு. புரியுதுங்களா? அப்போது அந்த கால்களை கழுவும்போது அவர் என்ன செய்திருக்கிறார்னா, இந்த கால்களை கழுவும் வேலை ஒரு வேலைக்காரனுடைய வேலை அல்லது ஒரு அடிமையின், இட்ஸ் அ டியூட்டி ஆஃப் அன் சர்வன்ட் ஆர் த ஸ்லேவ். ஒரு அடிமையின் வேலை, ஒரு வேலைக்காரனுடைய வேலை. ஆனால் அந்த அளவுக்கு தன்னை ஒரு வேலைக்காரனாக அல்லது ஒரு அடிமையாக தாழ்த்தி, அதாவது so humble now. So he becomes so humble that humility அப்படியே made him to what? Wash the feet of the disciples. அப்படின்னா சீடர்களுடைய காலடிகளை கழுவும் அளவுக்கு தம்மை ஒரு வேலைக்காரராக, ஒரு பணியாளனாக, ஒரு அடிமையாக தாழ்த்தி கொண்டு அவர் he served them. அப்போ அப்படின்னா அதனால தான் மார்க் எழுதினர்,